கரூர் கூட்ட நெரிசல் பலி சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணையை 10 நாட்களுக்கு பிறகு சிபிஐ மீண்டும் தொடங்கியிருக்கு. இந்த வழக்குல சிபிஐ தரப்புல பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை கரூர் நீதிமன்றத்துல ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இடையில தீபாவளி பண்டிகை குறுக்கிட்டதுனால விசாரணையில் ஈடுபட்டிருந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் விடுமுறைக்கு சென்றுவிட்டு மீண்டும் கரூர் வந்திருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக அங்கு இரண்டாம் கட்ட விசாரணை தொடங்கியிருக்கு. தமிழக அரசின் சிறப்பு புலனாய்வு குழுவிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்களை மீண்டும் ஆய்வு செய்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. கரூர் நகர காவல்துறை ஆய்வாளர் மணிவண்ணன் விசாரணைக்காக அரசு சுற்றுலா மாளிகையில ஆஜராகியிருக்காரு. அவரிடம் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த வழக்குல விசாரணை நடத்தப்பட வேண்டியவர்களுக்கு விரைவில் சம்மன் அனுப்ப திட்டமிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த வழக்கை தமிழக அரசின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வந்த நிலையில உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கு.